குட் ஈவினிங் பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். இந்த பாடலில் எழுதி போட்டிருக்கேன், அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் அவங்க ஏதோ பல செயல்கள் வீட்டில் இருக்கும். அதெல்லாம் செய்யும்போது கால நேரம் கடந்திடாமல் நாளா வேலையில் நாமே பார்க்கணும் எம்ஜிஆர் பாடிருக்கார் இல்லையா? இந்த பாடலில் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பாடல் எல்லாருக்கும் நான் ஞாபகம் வரணும். எதுக்கு சொல்கிறேன்னா, கால நேரம் கடக்கூடாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது இதுதானே, அப்புறம் தண்ணி அரைச்சிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை, தண்ணியெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்தந்த வேலையை அப்பப்போ செய்யணும், அது நல்லது. அதனால் கால நேரம் கடந்திடாமல் நாலா வேலையும் நாமே பார்க்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி பார்த்துட்டா வேலை முடிஞ்சிடும். அதே இந்த இந்த இதெல்லாம் அடுக்கி வைக்கணும்னா அடுக்கி வச்சிடணும், அதுதான் சொல்ல வரோம். புரியுதுங்களா? அது பார்த்துக்குங்க. அடுத்தது என்ன சொல்கிறேன், எப்பவுமே அமைதியாக இருக்கணும். மற்றவங்க பேச்சு நம்ம போக வேணாம். யார் யார் என்னென்ன செய்கிறான்னு நம்ம பார்க்க தேவை. நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று அமைதியாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். சரியா? அதுதான் நம்மளுக்கு நல்லது. எப்போவுமே அமைதியாக இருக்கணும். சரியா? வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் ஸ்லோகம் எழுதியிருக்கேன், அதை பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு போவோம். பார்த்துருவோமா? பாருங்க, இது வந்து நவகிரக தோத்திரம் இருக்கு இல்லையா? 9 நவகிரக தோத்திரம். அந்த 9 நவகிரக தோத்திரம் முதல் மந்திரம் சூரிய தேவன். சூரிய தேவன் மந்திரம். அதாவது ஊர் வந்து சூரிய நாயனார் கோயில். அங்கே போனால் சிறப்பு, போயிட்டு வாங்க. அங்கே இருக்கவங்க போகிறாங்க வராங்க, அது வேறு விஷயம். இல்லைன்னா சூரிய நாயனார் கோயில் தான் அங்கே இருக்கார் அவர். சரியா? அவர் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிறே உன் சேவடியை கை தொழுதே சீலமுடன் இவ்வுலகில் காத்தென்னை பல சுகங்களும் கொடுத்து வீரியனே என் தீவினைகளை நீக்கி அருள்வாய். சூரிய தேவனே, மங்கள வாழ்வை, வாழ்வு வந்து மங்களமாக இருக்கணும், மங்கள வாழ்வை அளித்து கடனை ஒழித்திடுவாய் சூரிய தேவனே. இது சூரிய தேவன் மந்திரம். அடுத்த இதில் அடுத்த வீடியோவில் நான் சூரியன், அடுத்த என்ன வருது, திங்கள். திங்கள்னா சந்திரன், சந்திர பகவானை பற்றி ஸ்லோகம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க, எழுதிக்கங்க, திரும்ப திரும்ப பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான், கிராமர் மாதிரி தான். அது கிராமர் சைடு தனியாக போடுறேன், அது வேறு இது வேறு. இல்லை, நான் இப்போ 2 இடங்களும் உங்களுக்கு தெரியும். கிராமரும் எடுக்கிறேன், ஐ எம் டேக்கிங் ஆன்மீக ஸ்லோகம் இல்லையா? ஆன்மீக குறிப்புகள் பாருங்க. ஆன்மீக குறிப்புகள், நவகிரக மந்திரங்கள் 9 நவகிரகம் போட்டிருக்க பாருங்க. 9 நவகிரக மந்திரம் ஒவ்வொன்றா சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து சூரிய தேவர், அதை நான் சொல்லிட்டேன். மறுபடியும் படிக்கிறேன், கவனிச்சிக்கங்க. ஞாயிறே உன் சேவடியை கை தொழுதே சீலமுடன் நீ உலகில் காத்தென்னை நல்ல பிரசவம் நீ கொடுத்து வீரே என் தீவினையை நீக்கியருள்வாய் சூரிய பகவானே. சொல்லுது சூரிய தேவனே. மங்கள வாழ்வை அளித்து கடனை ஒழித்திடுவாய் சூரிய தேவனே. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்த கிளாஸ் பார்ப்போமா? தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.